நீங்க தான் இந்த ஈவென்ட்டோட சீஃப் கெஸ்ட். இங்க நடக்க போற ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் மேடம் தான் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. இந்தாங்க மேடம். Thank you. Hello friends, I am Dr. Bharani. இன்னைக்கு உங்க எல்லார் கூடயும் இந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணிக்க போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இருக்கிற இயந்திரமான வாழ்க்கை சூழல்ல கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில நெருக்கம் எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியமானது. அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வீட்ல சந்தோஷமா இருந்தாதான் நம்ம வேலை செய்யற இடத்துல நிம்மதியா வேலை பார்க்க முடியும். மத்தவங்க கிட்டயும் அன்பா பழக முடியும். வீட்லயே நிம்மதி இல்லைன்னா அப்புறம் அது வேற எங்கேயும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கம்பெனிலயும் நம்ம நினைக்கிற வளர்ச்சியை அடையவே முடியாது. இன்னைக்கு வந்திருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட நெருக்கத்தையும் மற்றும் புரிதலையும், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்கிறதையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்காக இங்க நம்ம சில கேம்ஸ் எல்லாம் நடத்த போறோம். ஒவ்வொரு கேமோட முடிவுலையும் இங்க வந்திருக்கிற உங்க பார்ட்னர்ஸ நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுதா இருக்கீங்களா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் கேம். எல்லாரும் ரெடியா இருங்க, ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்றீங்க ஆதி? நான் பயந்தே போயிட்டேன். பயந்துட்டியா? என்ன தவிர வேற யார் இங்க வர போறா? அடப்போ பாரதி, புருஷங்காரங்க எப்படா ரொமான்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில நீ நான் வந்து தொட்டாலே ஜங்கு ஜங்குன்னு அப்படியே எகிரி குச்சி ஓடி போயிடுற. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? எனக்கு இப்போ ரொமான்ஸ் பண்ற மூடு இல்ல. ஆதி, 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 stop. ஆதி. ஓ, என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு ஆதி. கண்ணு திறக்கவே முடியல. வெயிட் 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 என்கிட்ட அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்படி அப்படி அசையாம இல்ல. இந்த கண்ணும் ஸ்லிப் ஆயிடுச்சு, ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒரு காதல் கண்ணுல பிறந்து இதயத்துல விழுந்து மனசுல வாழ ஆரம்பிக்குது. உண்மையான காதலுக்கு பலமே இந்த கண்கள் தான். இந்த உலகம் முழுக்க வெறும் சத்தம் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவ கண்ணு மட்டும் என்கிட்ட அமைதியா பேசும். அந்த அமைதியில என் வாழ்க்கை முழுக்க அர்த்தம் கிடைக்கும். அவ சொல்லாத வலியையும் சிரிப்புக்குள்ள மறைக்கிற ஆசையும் நான் அவ கண்ணில் தான் கத்துக்கிட்டேன். என் வாழ்க்கை முழுக்க நான் சேர்ந்து வாழ்றதுக்கு அவளோட அந்த ஒரு ஜோடி கண்ணு போதும். காதலுக்கு ஆரம்ப புள்ளியே இந்த கண்கள் தானே. இப்படி ஒரு கண்ணை பார்த்துட்டு அதுக்கு நான் கவிதை சொல்லாம இருந்தா எப்படி? உங்க கவிதையை படிச்சுதான் எனக்கு உங்களை பிடிக்கவே ஆரம்பிச்சது. உங்களுக்கு மட்டும்தான் கவிதை சொல்ல தெரியுமா? நானும் சொல்லுவேன். சொல்லு 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 சொல்லு. ஒரு கவிதையே கவிதை சொல்ல போகுது. இப்ப கோவப்பட்டு என்ன பண்றது மித்ரா? அந்த பாரதி ஜெயிச்சுட்டா, நீ தோத்துட்ட. அதான உண்மை.
நானே செம்ம டென்ஷன் இருக்கிற நந்தினி. நீ வேற இப்படி பேசி மூட் அவுட் பண்ணாத. இப்படியே விட்டோம் பாரதி எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா. உண்மைதான் மித்ரா. ஆனா இப்ப என்ன பண்றது? இந்த பாரதிய ஸ்பெஷலா கவனிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவனை இங்க வரவழைக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அதுதான் ஒரே வழி. சொல்லுங்க மேடம். துரை, நீ எங்க இருந்தாலும் சரி இப்ப உடனே கிளம்பி நான் சொல்ற ஹோட்டலுக்கு வா. என்ன விஷயம் மேடம்? ஏன் இல்ல இப்ப சொன்னாதான் நீ வருவியா? அப்படி இல்ல மேடம். நான் பாரதி எல்லாருமே இங்கதான் இருக்கும். நீங்க வந்தாதான் அந்த பாரதியை சமாளிக்க முடியும். கண்டிப்பா நான் வரேன் மேடம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ம், ஆதி சாரு அங்க இருக்காருன்னு சொல்றீங்க. ஏற்கனவே நடந்த விஷயத்துல என் மேல அவருக்கு சந்தேகம் இருக்குல்ல. நான் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீ சொல்ற விஷயத்த யோசிச்சுட்டு தான் நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செய். இங்க யாருக்குமே உன் அடையாளம் தெரியாது. இப்ப நான் சொல்றத கேளு. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன்.